ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னும் மஞ்சளாக இருக்குதுன்னு பயந்துடாதீங்க. மஞ்சள் சாரி சரி வெள்ளிக்கிழமை கட்டினா நல்லா இருக்குமேன்ட்டு வெள்ளிக்கிழமை கட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. முறுக்கு ரெசிபி போடலான்ட்டு நான் பார்த்தா இந்த மழை விடுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த கிளைமேட்டை காரணம் காட்டி நம்ம முறுக்கு போடாமல் விடக்கூடாது இல்லையா? அதனால் உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் ஓகே தான், இல்லை இடியாப்ப மாவு இருந்தாலும் ஓகே தான், சரிங்களா? ஆக மொத்தம் அரிசி மாவு இருந்ததுன்னா பொட்டுக்கடலையை வச்சு நம்ம முறுக்கு சுடலாம். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே இது இந்த முறுக்கு நல்லாவே வரும். வாங்க முறுக்கு செய்யலாம். பொட்டுக்கடலை முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப்பு அரிசி மாவுன்னா 1/4 கப்பு பொட்டுக்கடலை போதும். அதுக்கு மேலேயும் வேண்டாம், கம்மியாகவும் வேண்டாம். பொட்டுக்கடலை மட்டுமே போதும். இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பட்டர். சப்போஸ் நீங்கள் பட்டர் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முறுக்கு சேர்த்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் வந்திருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இப்போது நம்ம பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில், சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுங்க, அதுதான் நைஸாக வரும். அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போது அரைச்சிட்டு ஒரு மாவு ஜல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக ஜலிச்சிடலாம். ஜலிச்சுட்டு லாஸ்ட்டாக நமக்கு கொஞ்சமாக குரணை தட்டும், அதில் நிற்கும் அந்த குரணை. சரி கொஞ்சம் தானேன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா முறுக்கு வராது. அதை எடுத்து தூர போட்டுருங்க. அடுத்து அரிசி மாவும் போட்டு ஜலிச்சிக்கலாம். இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி, இல்லை அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷன் அரிசி மாவு வச்சுருந்தாலும் ஓகே தான், எந்த மாவு கடை மாவு வச்சுருந்தாலும் ஓகே தான். பொட்டுக்கடலை முறுக்குக்கு சூப்பராக வருங்க. இந்த மாவும் ஜலிச்சிடணும். ஜலிச்சுட்டா இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நிற்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுருங்க. இப்போ பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆனால் மட்டும் போதும் பட்டரு. சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னும் போது 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த மாவில் ஊற்றிக்குங்க. மாவில் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு பெருங்காயம் 1/2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இது 1/2 கிலோ மாவு இருக்கும். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் எள்ளு இருந்தாலும் ஓகே தான், எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு கிளறி விடுங்க. கிளறிட்டு அப்புறம் பிடிச்சி பார்த்தா மாவு இப்படி பிடிக்க வரும். நான் இன்னும் தண்ணி ஊற்றலை, அந்த பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றி இது பண்ண பார்த்தீங்களா, கலந்தேன் பார்த்தீங்களா, அதிலே இப்படி பிடிச்சி பார்க்கணும், நல்லா பிடிப்பு வரணும். மாவு 1 கப் எடுத்தோம், நான் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாவு ஒவ்வொரு விதமாக தண்ணிக்கு எடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையிறது ரொம்ப பெட்டர். அதிகமாக உடனே ஊற்றிடக்கூடாது. மேக்ஸிமம் 1 கப்பு இல்லைனா 3/4 கப் தண்ணி தான் தேவைப்படும். மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இந்த மாதிரி டைட்டாக முதல்ல பிசைஞ்சிக்குங்க. இப்படி அழுத்தி பாருங்கள், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இந்த சப்பாத்தி மாவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பதம் இருக்கணும். இப்போது கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கிறதால நான் லைட்டாக இப்போ தண்ணி தெளித்து தான் பிசைகிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் பிசையணும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ பிசைஞ்சால் கையில் ஒட்டவும் ஒட்டாது, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். அழுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் எண்ணெய் அதிகமாக குடிக்காது மாவு. இப்போ இதோட ஒரு பார்ட் கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து இதை பிசைஞ்சு பார்க்கலாம். நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா வருது. இப்போ இந்த மாவு நம்ம அப்படியே காத்தோட்டமாக வைக்கக்கூடாது. ஒன்று ஈர துணி போட்டு மூடி வைங்க, காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சி மூடி வைங்க, இல்லைனா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ முறுக்கு குழாவில் அந்த உள்பக்கமும் எண்ணெய் தடவிடலாம், மேலே அழுத்துறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் எண்ணெய் தடவிடலாம். தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. நான் 3 கன்று வச்ச பிளேட் தான் நான் எடுத்திருக்கேன். முள் மாதிரி கிடையாது, அப்படியே தேன் குழல் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி பிளேட் தான் போட்டிருக்கேன். உள்ள மாவு பார்த்திங்கன்னா இதில் 1/2 இல்லைனா 3/4 அவ்வளோதான் போடணும், ஃபுல்லாலாம் போடாதீங்க. இப்போ போட்டு நம்ம இப்போ நீங்கள் ஜல்லிக்கரண்டியில் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். சப்போஸ் கவரில் கூட நீங்கள் புழிஞ்சு போடலாம். ஆனால் கவர் எனக்கு தெரிஞ்சு சேஃப் கிடையாது. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி கவுத்து வச்சுக்கோங்க. கவுத்து வச்சுட்டு டிப் அழகாக பிழிங்க. கொஞ்சம் கரண்டிக்கும் அந்த குழாவுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பிழிங்க. அப்போ தான் அந்த கோணையாக வராமல் நல்லா அப்படியே சுற்றும் போது நல்லா வரும். முறுக்கு 2 சுற்று இல்லைனா 3 சுற்று போதும், அதுக்கு மேலே போகக்கூடாது, ஏன்னா வேகாது. அதே மாதிரி அந்த எண்டை அழுத்தி விடணும். இப்போது எண்ணெய் கிட்ட இந்த மாதிரி தாங்க நம்ம போடணும், டப்புன்னு போடக்கூடாது. அப்படியே கிட்ட கொண்டு போய் கரண்டியே திருப்பணும், அவ்வளோதான். இப்போது இதை டச் பண்ணக்கூடாது, நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, கொஞ்சம் மேலே வரும். இன்னொன்று நம்ம புழிஞ்சு காமிக்கிறேன் நான்.
இந்த மாதிரி புழிஞ்சிக்கணும். கட்டாயி வந்துச்சுன்னா தண்ணி அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். சப்போஸ் அந்த மாதிரி தண்ணி அதிகமாகிடுச்சின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இப்படி எண்ணெய் கிட்ட போய்ட்டு டக்குன்னு அப்படி கவுத்துடணும். மேலே இருந்துலாம் போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே தெரிச்சிரும். அதனால் கிட்ட போய் தான் நம்ம அந்த கரண்டி. இப்போது எனக்கு இந்த முறுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும், இல்லைனா உடஞ்சிரும் முறுக்கு. எண்ணெயில் போட்டதும் திருப்பக்கூடாது. அது மேலே கொஞ்சம் வந்து இப்போது இது வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி இந்த பபுள்ஸ் எல்லாமே நின்றுடுச்சுன்னா நம்ம அந்த முறுக்கு எடுத்துடலாம். பொட்டுக்கடலை முறுக்கு ரொம்ப கலர் வராது, இந்த மாதிரி பொன்னிறத்தில் வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ சுட்டுட்டேன், முறுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். என்னங்க கடையில் காசு கொடுத்தா எல்லாம் வந்துடும் நம்ம நினைக்கிறோம், ஆனால் வராதுங்க. இப்போ தட்டில் புழிஞ்சு காமிக்கிறேன். எனக்கு தட்டு தாங்க ரொம்ப பெட்ரு. ஏன் அப்படின்னா நான் எவ்வளோ பெருசாக போட்டுக்குவேன். நல்லா தட்டில் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்குங்க. பாருங்கள், எண்ணெய் மேலே அப்படி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். அந்த பபுள்ஸ் எல்லாம் நின்றுட்ட அப்புறம் நம்ம எடுத்துடணும். ஃப்ளேம் வந்து ஹைக்கும் லோவுக்கும் மிடில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா முறுக்கு நல்லா வெந்துடும், கருகாமல் சூப்பராக வருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு முறுக்கு. எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. நான் 1/2 கிலோ மாவு போட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 52 முறுக்கு கிட்ட வந்ததுங்க. கொஞ்சம் நேரம் தாங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, கடன்னு செஞ்சுட்டேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடுங்க. பாருங்கள், முறுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது. உங்ககிட்ட உடச்சி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி இடியாப்ப மாவு தான் எடுத்தேன், ஆனால் சூப்பராக வந்தது பொட்டுக்கடலை முறுக்கு. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். முறுக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.